இதுவரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க சாதிச்சிடாததெல்லாம் இந்த மந்த்ல இருந்து கர்த்தர் சாதிக்க வைப்பார். ஆவியானவர் இறங்கிட்டார்னா ஹிஸ்டரியை மேக் பண்ணாம விட மாட்டார். யாராலையும் செய்ய முடியாத சில விசித்திரமான வினோதமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு இந்த மாதத்துல ஆவியானவர் செய்து முடிப்பார். எப்ப நீ விழுக போற மாதிரி உணர்றியோ அந்த நேரத்துலதான் ஆவியானவருடைய வேலை உன் வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகும். யாராலையும் செய்ய முடியாததை உனக்குள்ள கர்த்தர் செய்ய வச்சு அவர் தான் உனக்குள்ள செயலாற்றுகிறாருங்கிறத உன்னோடு கூட இருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால இந்த ஜூலை மந்த்ல நீ தாண்டுவாய். இந்த ஜூலை மந்த்ல முடியாதவைகள் இயேசுவின் நாமத்தில் சாத்தியமாகும். Not by might, not by power, but by my spirit says the Lord Almighty. Everything is possible to the Spirit of the Lord. ஆவியானவரின் சூழ்நிலையில ஊடுருவி செல்கிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்க பார்க்க போறீங்க. பலத்தினால முடியாதது, பராக்கிரமத்தினால முடியாதது, எதனாலையும் முடியாதது என் அப்பாவுடைய ஆவியினால முடியும். முடியாதது சாத்தியமாகும். யாரால? ஆவியானவரால. This month is a month of Holy Spirit. இதுவரைக்கும் மூவ் ஆகாத சில காரியங்களை இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூவ் பண்ணுவார். God will move the mountains for you. பெரிய பர்வதமே நீ ஏமாத்தினோம். செருபாபேலுக்கு முன்னாடி நீ சம பூமியாய் மாறுவாய். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையிலே நீங்க ஸ்ட்ராங் ஆகாத அளவுக்கு இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங்கா எழும்ப பண்ணுவார். பிசிக்கலாவும் நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க, எமோஷனலாவும் ஸ்ட்ராங் ஆவீங்க, முக்கியமா ஸ்பிரிச்சுவலா நீங்க ஸ்ட்ராங் ஆக போறீங்க. நீங்க ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்கிறதால பிசாசு உங்களை தொடுறான். அதனாலதானே இந்த பலவீனத்தை கொடுக்குறான். அதனாலதானே உங்களை அடிக்கடி உடைக்கிறான். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை எல்லா விதத்திலும் உன்னை பலவானாய் மாற்ற போகிறேன். உன்னுடைய சொந்த பலத்தினால் சுயத்தினால முடியாதது, உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால முடியாதது, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால முடியாதது, உன்னுடைய மேன் பவர்னால முடியாதது கர்த்தருடைய ஆவியானாலே செய்து முடிக்க முடியும். அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற காலம் வந்துருச்சு. This is a time to believe. ஆண்டவர் சொன்னதையும் செய்வாரு. இதுவரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாத சில காரியங்கள்லாம் இந்த ஜூலை முடியறதுக்குள்ள செய்ய போகிறார். நீங்க கேட்க போறீங்க, எனக்கு நீங்க இதை செய்வேன்னு சொல்லவே இல்லையே, லிஸ்ட்லயே இல்லையே, நானும் கேட்கல நீங்களும் சொல்லல. அதுதாங்க சர்ப்ரைஸ். அதுதாங்க அப்பா உங்க மேல வச்ச அன்பு. உங்க லிஸ்ட்ல இல்லாத சில காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். Whatever is not in your list, நீங்க கேட்க மறந்ததை கூட அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க மறந்ததை கூட அவர் அப்ரூவ் பண்ணுவார். நீ கேட்க மறந்ததை கூட கர்த்தரை கனப்படுத்தி உனக்கு கொடுப்பார். Whenever you face some failure, அதுதான் Holy Spirit interfere ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்ப நீ விழுக போற மாதிரி உணர்றியோ அந்த நேரத்துல தான் ஆவியானவருடைய வேலை உன் வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகும். எப்ப உன் வாழ்க்கையில சில இழப்புகள் வர மாதிரி தெரியுதோ அப்பதான் ஆவியானவர் தன்னுடைய வேலையை துவக்குவார். சேவிங்ஸ் எல்லாம் தீர போகுது, என்ன செய்ய போறேன்னு தெரியல, அடுத்து எப்படி லீட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பலத்தினால முடியாதது, உன்னுடைய ஏர்னிங்ஸ்னால முடியாதது ஆவியானவரால் அது செய்து முடிக்க முடியும்னு நம்புறவங்க, நம்மளால முடியாததை ஆவியானவரால் செய்து முடிக்க முடியும்னு நம்புறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். God shall give Pharaoh an answer of peace. இந்த மந்த்ல கர்த்தர் நிறைய பேருக்கு ஒரு மங்களமான உத்தரவு கொடுக்க போகிறார். இந்த மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் உங்க காதுகள் அந்த மங்களமான உத்தரவை கேட்க பண்ணுவாராக. Let your ears hear. சோசை இல்லாத இடத்துல சோசை உருவாக்க ஆவியானவரால கூடும். இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, இந்த பட்டணத்துல இனி நான் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பில்லாத காரியங்களுக்கு வாய்ப்புகளை ஆவியானவர் இந்த மாதத்துல உண்டாக்க போகிறார். ஆவியானவரால முதல்ல உங்களை இந்த மாதம் நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் இங்கே தான் இருக்கிறாருங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ண போறார். அது உங்க வேலைக்கு கூட இருக்கலாம், உங்க ஜாபை பத்தி இன்னொரு கம்பெனிட்ட இன்னொரு மேனேஜர்கிட்ட ஆண்டவர் பேசலாம். உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் என் பிள்ளைக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத கர்த்தர் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். இந்த மாசத்துல நீங்க செய்யற பிசினஸை நிறைய பேருக்கு ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. நீங்க ஆரம்பிச்ச உங்களுடைய தொழிலை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்துல வர்த்திக்க பண்ணுவார். அதுக்கு தேவையான கிளைண்ட்ஸை கர்த்தர் கொடுப்பார். கிளைண்ட்டை கொடுக்க வேண்டியது அவர் வேலை. அவர் ஆரம்பிச்சாருன்னா அவர் கொடுப்பார். யூ நோ நீட் டு வரி. நீங்க போட்டு மண்டைய மூளையை குழப்பி என்ன செய்யலான்னு பயப்பட தேவையில்லை, அழைச்சவர் நடத்துவார். ரெண்டாவது, உங்களை பத்தி நீங்க எவ்வளோ மூளையில எந்த கார்னர்ல இருந்தாலும் உங்களை உயர்த்தணும்னு பிளான் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், எங்க இருந்து வேணாலும் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். எவ்வளவு தூரத்துலனாலும் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களை பத்தி தான செய்தியை, உங்களை பற்றிய பேச்ச கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல பேச வைப்பாருன்னு நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென். உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இனிமேல் உங்களுக்குள்ள இருக்கிற நற்கிரியைகளை பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். God is going to raise an army who going to speak about you. கர்த்தர் உங்களை குறிச்சதான உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு கர்த்தர் ஒருத்தட்ட இந்த மாதத்துல பேச போகிறார். ஆவியானவர் உன்னோடு இருந்தார்னா ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க சாதிச்சிடாததெல்லாம் இந்த மந்த்ல இருந்து கர்த்தர் சாதிக்க வைப்பார். ஆவியானவர் இறங்கிட்டார்னா ஹிஸ்டரியை மேக் பண்ணாம விட மாட்டார். ஆவியானவர் ஒரு இடத்துல இறங்கிட்டார்னா அந்த இடத்துல பல வருஷங்களா பேசுற பொருளை ஆக்குற வரைக்கும் அவர் விடமாட்டார். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குகளை எங்கும் வாய்க்காலை வெற்றுங்கள். ஆவியானவர் உங்களை எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் காரியம், Holy Spirit wants a space to work in your life. எத்தனை வசனங்கள் கேட்டாலும் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் கேட்டாலும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னா ஒண்ணுமே நடக்காது. உங்க வாழ்க்கையில ஆவியானவர் இன்டர்ஃபியர் ஆகி அவருடைய கிரியையை வெளிப்படுத்தணும்னா நீங்க ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கணும். போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு, அவங்களோட பிரச்சனை பண்ணாத, அவங்கள்ட்ட சாரி கேளு அப்படின்னா போய் கேளுங்க. உங்க ஈகோவை பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அது அவங்க மூலமா கிடைக்குதோ இல்லையோ, உங்க வாழ்க்கையில அவ்வளவு நாள் தடையா இருந்தது அந்த ஒரு சின்ன கீழ்ப்படுதல்னால அந்த காரியம் திறக்கப்படும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் தண்ணீரால நிரப்புவார். இந்த தண்ணீர் எதற்கு அடையாளம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். வாட்டர் denotes the Holy Spirit. இன்னைக்கு நான் சொல்றேன், காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், எப்படி ஆவியானவர் செய்வார்னு தெரியாது. ஆனா ஓவர் நைட்ல எதிர்பாராத இடத்துல இருந்து தண்ணியை வர வைப்பார். எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு சோர்ஸை வர வைப்பார். when you feel dry, ரொம்ப வறட்சியா ஃபீல் பண்றீங்களா, இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றார், நான் உன் வனாந்தரத்தை வயல்வெளியா உன்னை ட்ரையான ஏரியாஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரால நிரப்ப போகிறார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ இந்த தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால நிரம்பிற்று. எந்த இடத்துல இருந்து வரும் தெரியாது, அற்புதம் எந்த டைரக்ஷன்ல இருந்து வரும் தெரியாது. நான் நம்புறேன் ஏதோமின் ஆசீர்வாதங்கள், ஏதேனின் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க லைஃப்ல இயேசுவின் நாமத்துல கொடுப்பார். இது எப்ப நடக்குதுன்னா, வெரி நெக்ஸ்ட் டே மார்னிங் இட் டேக்ஸ் பிளேஸ். ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்த மறுநாள் காலையிலேயே பரிசுத்த ஆவியானவர் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காட்டுவார், ஒரு அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்வார். இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்னாடி ஓடி போகத்தக்கதா, சத்துருக்களை ஓடி போகத்தக்கதாய் முறியடிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க ஜாப்ல உங்களை ரொம்ப கார்னர் பண்ணாங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவங்கள துரத்தத்தக்க வல்லமையை, முறியடிக்கத்தக்க வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும், டேக் தி ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், தேவ வசனமாக்கிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மந்த்ல ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ப்ரொஃபட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஆவிக்குரிய பட்டயத்தை நீங்க எடுத்தே ஆகணும். வசனத்தை வச்சுதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். வேற எதுக்கும் பிசாசு உங்க லைஃப்ல பயப்பட மாட்டான். சில மனுஷங்கள் உங்களை டவுன் ஆக்குறதுக்காகவே சில திட்டங்கள் போடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி வசனங்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கோங்க. டேக் அப் த ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட். இதை வச்சு நீங்க நிறைய காரியங்களை இந்த மாசத்துல ஜெயிப்பீங்க. விசித்திரமான வேலைகளை கர்த்தர் உங்களை யோசிச்சு யூகித்து உங்களை இந்த மந்த்ல செய்ய வைப்பாரு. சகல வினோதமான வேலைகளையும், அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகல வித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். போதிக்கும் வரத்தையும் அருளினார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில்லையும் கொடுக்கறத பார்ப்பீங்க. உனக்குலாம் அவ்வளோ பொட்டன்ஷியல் கிடையாது, உனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாதுன்னு உங்களை யார் யாரெல்லாம் பேசினாங்களோ, சில பேர் இன்டெரக்டாக நினச்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி யாராலையும் செய்ய முடியாத சில விசித்திரமான வினோதமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு இந்த மாதத்துல ஆவியானவர் செய்து முடிப்பார். நிறைய அனுபவம் வாய்ந்தவங்களால செய்ய முடியாததை ஆவியானவர் உங்களை கொண்டு இந்த மாதத்துல செஞ்சு முடிப்பாரு. அவங்க வந்து உங்கள்ட்ட கேட்பாங்க, எப்படிப்பா அது உன்னால முடிஞ்சிச்சு, நீ அவ்வளோ உனக்கு ட்ரைனிங் இல்லையே, அவ்வளோ நீ படிக்கலையே, உன்னால எப்படி முடிஞ்சிச்சு? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். எல்லாரும் தலையில கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு, சகல வினோதமான விசித்திரமான காரியங்களை நான் யூகித்து செய்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். ஞானத்தின் ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறார். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். யாராலையும் விளக்க முடியாததை, யார் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் விளக்கி சொல்ல முடியாத சொப்பனத்தினுடைய இன்டர்பிரேஷனை இங்க யோசேப்பு சொன்னது நிமித்தமாய் பார்வோன் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு.
இது இவனா பேசல, இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இவனை பேச வச்சார். யோசேப்பு பேசினது ஆவியானவரை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஆவியானவரால் பேசப்படுகிற வார்த்தை. யாராலையும் செய்ய முடியாததை உனக்குள்ள கர்த்தர் செய்ய வச்சு அவர் தான் உனக்குள்ள செயலாற்றுகிறாருங்கிறத உன்னோடு கூட இருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பார். இந்த மாதம் ஜனங்கள் உன்னை குறித்து சாட்சி சொல்லுகிற மாதம். உனக்குள்ள இருக்கிற நிறைய மறைந்திருக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்துல வெளியில கொண்டு வரதான் போறாரு. அதை பார்த்து நிறைய ஜனங்கள் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். Many people will testify the work of the Lord in your life. ஆவியானவர் வாழ்க்கையில கிரியை செய்கிறதை, உன் மூலமாய் ஆவியானவர் பேசுகிறதை, உன் மூலமாய் ஆவியானவர் கொடுக்கிற மங்களமான உத்தரவை பார்த்து ஜனங்கள் சொல்ல போறாங்க, இவனை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் நம்ம குடும்பத்துல ஒருத்தரும் இல்ல, இவனை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் நம்ம சர்ச்சில் ஒரு நாள் கூட இல்ல. உங்களை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்ல வைப்பார். உங்க கை மீறி போன காரியத்தை ஆவியானவர் திரும்ப இந்த மாதத்துல உங்க கையில திரும்பி கொண்டு வந்து கொடுப்பார். என் பிள்ளைகள் கைமீறி போயிட்டாங்க பிரதர், என் சூழ்நிலை கைமீறி போயிருச்சு, என் தேவை கைமீறி போயிருச்சு. பிசாசு கைமீறி ஒன்று பிடுங்கின காரியத்தை ஆவியானவர் திரும்ப 7 மடங்கு உன் கையில கொடுப்பார். 7 times you will receive it back in Jesus name. உங்களுக்கு விரோதமா யார் என்ன பிள்ளை சொன்னிய வச்சாலும் அது திரும்ப ரிவர்ஸ் ஆகி அவங்கள தான் போய் அடிக்குமே தவிர உங்களை தொடாது. அவங்க குழம்புவான், என்னடா நம்ம அவனுக்கு வச்சா நமக்கு ஏதோ நடக்குதே. ஏன்னா உலகத்துல இருக்கிற அந்த ஆவிகளை விட, பொல்லாத சேனைகளின் ஆவிகளை விட உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவா. நீ பயப்படுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா நீ பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். உனக்கு விரோதமா எழும்பி வருகிற எல்லா சேனைகளை விட ஆவியானவர் பெரியவர். உனக்கு விரோதமா எழும்பி வருகிற எல்லா காரியங்களை விட உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு. உன்னோட தேவைகளை பார்க்கல உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by might, not by power, but by spirit says the spirit of the Lord. ஆவியானவரால சகலமும் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை.